ஹாய், திஸ் சாம்சன். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது இறந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எப்படி சந்தேகத்தோடு சொல்கிறோம். இறந்த கால சந்தேகங்கள் அப்படியான விஷயங்கள் எப்படி இங்கிலீஷ் கொண்டு பார்க்க போகிறோம். இப்போ இறந்த கால சந்தேகம் என்னென்னு கேட்டால், ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை யார் செய்ததுங்கிறத டவுட்டோடு சொல்கிறது. அதுதான் இறந்த கால சந்தேகங்கள். ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை யார் செய்ததுங்கிறத டவுட்டோடு சொல்கிறது. இப்போ இதில் சில சம்பவம் நடந்த பிறகு இந்த போலீஸ்காரர் சந்தேகம் அளிக்கணும், அதை யார் செய்திருக்கலாம்ன்ட்டு. அப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி சொல்லி பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு, நான் அந்த வகுப்புக்கு வாராக்குமே பக்கத்து ரூமுக்கு ஒரு சாப்பாட்டு பார்சல் வச்சுட்டு வந்தேன் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சாப்பாட்டு பார்சல் வச்சுட்டு வந்தேன். இப்போ ஒரு மாதம் அப்புறம் நான் போய் அதை பார்த்தா அந்த சாப்பாட்டு பார்சலை காணையில் யாரோட சாப்பிட்டுட்டு வரும் லஞ்சு மட்டும் வச்சு கிடக்கு. அப்போ இப்போ நீங்கள் என்ன கேட்டால் யார் அதை சாப்பிட்டான்னு கேட்டால், நான் மாலா சாப்பிட்டவள் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா எனக்கு வடிவாக தெரியாது யார் சாப்பிட்டாண்டு. ஆனால் மாலாலாம் எனக்கு சந்தேகம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த சாப்பாட்டு பார்சல் வைக்க மாலா அதில் நின்றவள். அப்போ மாலாவும் எனக்கு சந்தேகமாக கிடக்கு, அவெல்லாம் சாப்பிட்ட பழண்டேன். அப்போ அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கல, சந்தேகத்தோட சொல்லிக்கல. பாருங்க, 3% சொல்கிறேன். இதில் எது பொருத்தமாக இருக்க வேண்டிய பாருங்க. சாப்பிட்டு முடிஞ்சுது, சாப்பிட்டாச்சு, சம்பவம் முடிஞ்சுது. அப்போ யார் சாப்பிடுன்ட்டு நான் 3% சொல்கிறேன். இது எது சரின்னு சொல்லுங்க. அப்போ தமிழில் ஒன்று மாலா சாப்பிடலாம், ரெண்டாவது மாலா சாப்பிட்டு கொண்டிருக்கலாம், மூன்றாவது மாலா சாப்பிட்ருக்கலாம். இதில் எது சரியாக இருக்கும்னு கேட்டால் கடைசியாக சொன்னேன், மாலா சாப்பிட்ருக்கலாமன் தான் சரியாக இருக்குது. ஏன்டா மாலா சாப்பிடலாமண்டா அது இனிமேல் நடக்க போகிற சம்பவம். இனிமேல் சாப்பிட போயிடணுன்றதை அப்படி சொல்லலாம். மாலா சாப்பிடலாம் நாளைக்கு. மாலா சாப்பிட்டு கொண்டுக்கலாம்டா அது இப்போ நடைபெற்று கொண்டு கூட சந்தேகத்தில் சொல்கிறீங்க. அதை பார்க்கணும். பக்கத்தில் உண்மையாக சாப்பிடுச்சதான் கேட்குது, யார் சாப்பிட்றன்ற நான் அப்படி சொல்லலாம். மாலா சாப்பிட்டு கொண்டுக்கலாம்னு. அப்போ அந்த ரெண்டும் இருந்தாது இப்படி தான் சொல்லுவோம். மாலா சாப்பிட்டு இருக்கலாம் என்றால் சாப்பிட்டு முடிஞ்சுது. இந்த வருஷம் தான் இறந்தாள் சம்பவம்னு சொல்லுவோம். மாலா சாப்பிட்டுருக்கலாம். சரி, இந்த இறந்தாள் சம்பவங்களை சந்தேகத்தோடு எப்படி சொல்கிறோன்னு பார்ப்போம். இறந்தாள் நடந்த சம்பவத்தை சந்தேகத்தோடு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கும் இப்படி சம்பவம் நடந்திருக்கும். சரி, இப்போ மாலா சாப்பிட்டுருக்கலாம். இதில் பாருங்கள் எத்தனை சொல்லி வருதுன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் பார்ப்போம். சிம்பிளாகவே சொல்லலாம், அதிகமான கிராமர் விளக்கம் இல்லாமல் சிம்பிளாகவே நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், மாலா சாப்பிட்டு இருக்கலாம். 4 சொல்லி வருது. நான் இருக்கலாம்ன்றது 2ஆக பிரிச்சுக்கிறேன். இருக்கலாமே ரைட். மாலா சாப்பிட்டுக்கலாம்டா ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் சொல்லுவாங்க. மாலான்றதுக்கான ஆங்கிலம் என்ன? மாலா தான். சாப்பிட்டு என்ற வடிவாக பாருங்கள். இது பாஸ் பார்ட்டிசிபென்ட் சொல்கிறது. இது விளங்குறதுக்கு அந்த வினைச்சொல்லின் படி நாங்கள் வேர்பிஸ் படி முன்னே தெளிவு இருக்கணும். அது தெரிஞ்சாக்களுக்கு ஈஸியாக விளங்கு. சாப்பிட்டுன்றது எச்சவினை, பாஸ் பார்ட்டிசிபல். இதுக்கான ஆங்கிலம் ஈட்டுன்னு தான் வரணும். ஈட்டுன்னு வராது, ஏட்டுன்னு வராது. ஈட்டுன்னு சாப்பிட்டு, மாலா சாப்பிட்டு. இருக்குன்றதுக்கு ஹேவன்ட்டு சொல்லி பாய்க்கணும். லாமண்டா மே, அதை ஏற்கனவே படிச்சினாங்க. அப்போ மாலா சாப்பிட்டுக்கலாம்டா மாலா மே ஹேவ் ஈட்டுன்னு சொல்லுவோம். மாலா சாப்பிட்டுக்கலாம். ஏனில் ஹேவ் அதுன்றா இதில் வார வினைச்சொல் இச்சவினை சாப்பிட்டு. அப்போ இச்சவினோட இங்கே ஹேவ் தான் பீஃப் ஆபிக்கலாது. மாலா மே ஹேவ் இட்டுன்னு மாலா சாப்பிட்டுருக்கலாம். அப்போ யார் சாப்பிட்டுன்னு கேட்டால் நான் இப்படி தான் சொல்லணும். மாலா மே ஹேவ் இட்டுன்னு சொல்லணும். மாலா சாப்பிட்ருக்கலாம் அப்படி சொல்லிக்கலாம். இல்லைண்டா இன்னொரு வழியும் இருக்குது. அந்த மேய்க்கு பார்த்தா மைட்டுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். மாலா சாப்பிட்ருக்க கூடுமெண்டு யார் என்ன இப்போ நீங்கள் யார் சாப்பிட்ணுன்னா அப்படி சொல்லலாம். மாலா சாப்பிட்ருக்க கூடும் சொல்லக்கூடாது. மாலா மைட் ஹேவ் ஈட்டன். மாலா சாப்பிட்ருக்க கூடும். என்ன மாலா சாப்பிட்ருக்க கூடும் ரைட். அந்த இறந்தால சந்தேகங்களை சொல்கிறதுக்கு இந்த 2 சொல்லி தான் இருக்குது. மே ஹேவ், மைட் ஹேவ். இதோட வேறு சொற்களும் இருக்குது, ஆனால் அது சந்தேகம் மட்டும் வராது. இங்கே நாங்கள் பார்க்குறது இந்த முடல் ஓசோட ஹேவ் வர வசனங்க. மே ஹேவ், மைட் ஹேவ், ஷுட் ஹேவ், ஹேம் ஹேவ், மஸ்ட் ஹேவ், குட் ஹேவ். இதை பற்றி பார்க்கறனாடி நான் ஒரு இதாக சொல்லி வரேன். ஆனால் இறந்தால சந்தேகங்களை சொல்கிறதுக்கு இந்த 2 சொல்லி நீங்கள் பயன்படுத்தலாம். இது மே ஹேவும் மைட் ஹேவ். அப்போ இதுக்கு ஷுட் ஹேவ் அப்படி வரும். மாலா ஷுட் ஹேவ் ஈட்டன் அப்படின்னு என்ன சொல்லுவோம். அப்போ மாலா சாப்பிட்ருக்க வேண்டும். இதை இப்போ சொல்லணும்னு கேட்டால், இப்போது ஒரு வேலையை மாலா செய்திருக்கணும், செய்திருக்கிறது சரியாக இருந்திருக்கும். ஆனால் செய்யாமல் விட்டால் நீங்கள் இப்படி சொல்லுவோம். நீங்கள் சாப்பிட்ருக்க வேணும், ஆனால் சாப்பிடாம விட்டேன் அப்படி சொல்லுவீங்க. இப்போ எப்படி வச்சுக்கணும், உங்களோட பர்த்டே பார்ட்டி நேற்று நடந்தது. மாலா முக்கியம் வர வேணும் உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு, ஆனால் வரையில்லை ஏதோ ஒரு காரணத்தால். அப்போ இன்றைக்கு வராமல் விட்டால் அப்போ இன்றைக்கு சந்திக்க சொல்லுவீங்க. நீ இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்க வேணும், வராமல் விட்டேன். யூ ஷுட் ஹேவ் கம் டு மை பர்த்டே பார்ட்டி. என்ன அப்போ இந்த ஷுட் ஹேவ் பயன்படுத்திக்கான மீனிங் என்னென்னு கேட்டால், ஒரு அந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்க வேணும், நடந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது நடைபெற இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்துறது. நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் நடைபெறவே இல்லை, அதை சொல்கிறதுக்கு தான் இதை பயன்படுது. ஷுட் கேவ்ன்றது என்ன ரைட். மஸ்ட் கேவ்ன்றாலும் அப்படி தான் வேணும், வேண்டும் தான். இப்போ உதாரணத்துக்கு மாலா மஸ்ட் கேவ் காமன்னா மாலா வந்திருக்க வேணுங்க. 2 கட்டாயம் வந்திருக்க வேணும். இதை இப்போ பயன்படுத்தலாமான்னு கேட்டால், நேற்று ஒரு மீட்டிங் நடந்தது. இது ஒரு மீட்டிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. போனீங்களா, ஆனால் மாலா வந்த பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மாலா கவனிக்கல அந்த டைம். மீட்டிங்கெல்லாம் முடிச்சு டைம் வந்துட்டீங்களா பூரா அப்புறம் நான் மாலா நேற்று வந்தவரோண்டு கேட்டால் உங்களுக்கு தெரியாதானே. ஆனால் உங்களுக்கு ஒரு எண்ணப்பாடு இருக்கும். என்னதுன்னு கேட்டால் அவர் கட்டாயம் வந்திருப்பாருண்டு. 95 தான் வந்திருப்பார். அப்படி என்ன வரைக்கும் அப்படி சொல்லணும். மாலா கட்டாயம் வந்திருக்கத்தான் வேணும். மாலா மஸ்ட் கேப் காம் அப்படி சொல்லுவீங்க. மாலா மஸ்ட் கேப் காம்னா மாலா கட்டாயம் வந்திருக்கணும். நீங்கள் ஷோ பண்ணி சொல்கிறீங்களா, எவ்வளோ ஷோ
95 வீதம் உறுதியாக சொல்கிறீங்களா, அவ்வளோதான். கட்டாயமாக வந்திருக்கோம். நீங்கள் காணையில், ஆனால் வருவாள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கட்டாயம். அப்போ அப்படியே சொல்லிடுங்க. இந்த மஸ்ட் கேப் நீங்கள் பாய்க்கணும். மாலா கட்டாயம் வந்திருக்கோம். நேற்று மாலா மஸ்ட் கேப் வேண்டாம். இறந்தாது ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். 95 வீதம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உறுதியாக சொல்கிறீங்க. 100 வீதம் கிடையாது, 95 வீதம் கட்டாயமாக வந்திருக்க வேணும். அதுக்கு தான் மஸ்ட் கேப் பயன்படுத்துது. மாலா மஸ்ட் கேப் கம்மன், மாலா கட்டாயம் வந்திருக்க வேணும். மாலா கேன் கேப் கம்மண்டா மாலா வந்திருக்க முடியுமென்று வரும். ஆனால் இது வந்து ஆங்கிலத்தில் பாவிக்கிற ரேராக தான் இதை பாவிக்கணும். இது வந்து இப்படி நேர்வசமாக பாவிக்கிறது கிடையாது. இது வந்து கேள்வியாக தான் கூடுதலாக பயன்படுத்துவேன். இது வந்து நேர்வசமாக பாவிக்கிறது குறைவாங்கிறதில்ல. மாலா ஹேண்ட் கேப் கம்மண்டு சொல்கிறது கிடையாது. மாலா வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. கேள்வியாக மாத்திரக்கு பயன்படுத்தலாம். இதை என்ன ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் நான் கேள்வி கேட்போம். ஹவு கேன் ஹீ ஹேவ் ஃபினிஷ்ட் ஸோ குவிக்லி? ஹவு கேன் ஹீ ஹேவ் ஃபினிஷ்ட் ஸோ குவிக்லி? எப்படி அவன் வேகமாக அந்த வேலையை முடிச்சிருக்க முடியுமென்றதுக்கப்புறம் ஆச்சரியம் எப்படி அவனால் அப்படி வேகமாக வேலையை முடிச்சிருக்க முடியும்? அப்படி அந்த கேள்வியை கேட்கறது தான் இந்த ஹேண்ட் கேவை பாவிக்கிறது. நேர்வசமாக பாவிக்கிறது சரியான குறைவேன். ஆங்கிலத்தில் குட் கேப் என்னத்தை பாவிக்கிறது அப்படின்னா மாலா குட் கேப், மாலா வந்திருக்க முடியும் அல்லது முடிந்தது. இதை எப்போ பயன்படுத்தணும்னு கேட்டால், இறந்தாத்தில் ஒரு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, செய்திருக்க முடியும், ஆனால் செய்யலைன்னு சொல்கிறது இதை பாவிக்கலாம். நீங்கள் மாலா குட் கேப் கம், மாலா வந்திருக்க முடியும் ஆனால் விரையில்லைன்னா அந்த அர்த்தம். இப்போ மாலாவுக்கு ஒரு தகவல் தெரியும், நேற்று எனக்கு சொல்ல வேண்டியதால் தான் அவள் சொல்லாம விட்டா. அப்போ நான் இன்றைக்கு சொல்வேன் மாலா குட் கேப் டோல் மீ. மாலா எனக்கு சொல்லியிருக்க முடியும், சொல்கிறதுக்கான எல்லா சூழலும் அங்கே இருந்தது, ஆனால் அவள் சொல்லாம விட்டா. அதை சொல்கிறது பாவிக்கிறது. மாலா குட் கேப் டோல் மீ, மாலா எனக்கு சொல்லியிருக்க முடியும், ரெண்டா என்னத்தை அவள் சொல்லிடுன்ற அர்த்தம். என்ன ரைட், இதுதான் இந்த குட் கேபின் மீனிங். ரைட். அப்போது ஓவரால் நாங்கள் பார்க்க இறந்தாளர் சந்தங்களை சொல்கிறதுக்கு 2 சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஒன்று மே ஹேவ், மற்றது மைட் ஹேவ். உங்களோட சாப்பாட்டை யார் சாப்பிட்டுன்னு கேட்டால் மாலா மே ஹேவ் ஈட்டன், மாலா சாப்பிட்ருக்கலாம். இல்லைன்னா மாலா மைட் ஹேவ் ஈட்டன் அப்படி சொல்லிக்கலாம். நீங்கள் ஒரு வேலை முடிஞ்ச வரைக்கும் ஒரு புத்தகம் ஒன்று பண்ணி வந்து பிராந்தியில் வச்சுட்டு வெளியில் போய் வந்து பார்க்குறீங்க, புத்தகத்தை காணுது. யார் எடுத்தான்னு கேட்டால் உங்களோட தங்கச்சி தான் எடுத்துருப்பேன், அவன் அதை 2 வா. அப்போ யார் எடுத்தாண்டு அப்போ உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு தங்கச்சி தான் உங்கள் டவுட். அப்படி நீங்கள் மாலா மே ஹேவ் டேக்கன், மாலா தான் எடுத்துருக்கலாம். இல்லைன்னா மாலா மைட் கேப் டேக்கன் அப்படின்னு சொல்லிக்கலாம். மாலா மைட் கேப் ரெண்டும் இறந்தால் சந்தேகம். ரைட். சுட்காவினத்தை பாவிக்கிறது இறந்தாத்தில் ஒரு சம்பவம் செய்திருக்க வேணும் ஒரு ஆள், ஆனால் செய்யாமல் விட்டாருன்னு சொல்கிறது பாவிக்கிறது. நான் முதல் சின்ன உதாரணம், நேற்று நான் பிறந்த நாள் மாலா கட்டாயம் வந்திருக்க வேணும், ஆனால் வராமல் விட்டா. அப்போ இன்றைக்கு நான் காண சொல்லுவேன், நீங்கள் நேற்று வந்திருக்க வேணும், வராமல் விட்டேன். யூ சுட் கேப் கம் கண்ட என்னத்தம் வந்திருக்க வேணுமெண்டா உங்களுக்கு என்ன விளங்கணும், வந்திருக்க வேணுமென்று நான் சொல்கிறேன். அவள் வராமல் விட்டா இன்னும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கணுமே, அதுக்கு தான் சுட் கேப் பாவிக்கிறது. ரைட். மாலா ஹேண்ட் கேப் கமெண்ட் ரேராக தான் யூஸ் பண்ணுறது, அது கேள்வியில் பயன்படுத்துறது, அதை விடுவாங்க. மாலா மஸ்ட் கேப் கமெண்ட் என்னது, மாலா இறந்த காலத்தில் ஒரு நகர் வந்து ஒரு வேலை கட்டாயம் செய்திருக்க வேணும் என்று சொல்கிறது பாவிக்கிறது. கட்டாயம் செய்திருக்க வேணுமெண்டா 95 வீதம் அவள் செய்திருக்க வேணுமென்று ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறது இது பாவிக்கிறது. அந்த கூட்டத்துக்கு அவள் வந்திருக்க வேணும். மாலா சுட் கேப் கம், மாலா மஸ்ட் கேப் கம் டு தட் மீட்டிங் அப்படி சொல்கிறது. மாலா குட் கேப் டோல் மீன்னா மாலா எனக்கு அந்த விஷயத்தை சொல்லியிருக்க வேணும், சொல்கிறக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தால் சொல்லலாம் விட்டான்னு சொல்கிறது இதை பயன்படுறேன் குட் கேப். அவ்வளோதான் இந்த 6 சொல்லின்றேன் அர்த்தம். இதே மாதிரி நீங்கள் வேறு விஷயம் சொல்லிப்படாங்க. இது என்னென்ன கேள்வியாக மாற்றுறது அப்படின்றது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.